வேணாட்டு மைந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனீஷ். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சீலன் அவர்கள். வணக்கம். தம்பி. தேர்தல் முடிஞ்சிட்டு தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியான உணர்வு கொடுத்துச்சு? தேர்தல் முடிவு மக்களுடைய தீர்ப்பு வந்து அதிர்ச்சிகரமாக இருந்தது. நாம் தமிழர் கட்சி இந்த முறை சில சட்டமன்ற வேட்பாளர்கள், குறிப்பாக ஒரு நான் எதிர்பார்த்தது ஒரு 15க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போவாங்க, நம்மளுடைய குரலாக பேசுவாங்க, இந்த சமூகத்தில் வரக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக வலுவான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய, நேர்மையாக சிந்திக்கக்கூடிய, இந்த நிலத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கை உள்ள மக்கள் சட்டசபைக்குள்ள போவாங்க, நாம் தமிழர் கட்சி சார்பில் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு முழுதாக குலைந்து விட்டது. அது வந்து ஒரு வருத்தமான செயல் தான். அந்த அந்த அதிர்ச்சி இருந்துட்டு தான் இருக்கு. பரவாயில்ல. இனி அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? இப்போ அடுத்த கட்டமாக உடனடியாக அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மே 18 இன எழுச்சி நாள் நிகழ்வு தான் நம்ம முன்னெடுக்க போகிறோம். இன எழுச்சி நாள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இன எழுச்சி நாள் அப்படின்னா, இனம்னா ஒரு தேசிய இனம், அதாவது தமிழருங்கிற தேசிய இனம் வந்து உலகத்துக்கு முன்தோன்றிய இனங்களில் மூத்த இனம், மூத்த மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் தொகுப்பு தான் இனம். அப்போ இந்த தமிழர் என்கிற ஒரு தேசிய இனம் இங்கிருந்து பரவி வாழ்ந்த ஒரு இனம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, குமரி கண்டம் என்கிற ஒரு கண்டம் இருந்தது. அந்த கண்டத்துல பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. நாகர்கள், இயக்கர்கள் அப்படின்ட்டு 2 இனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்ட்டு. அப்போ அதுல நமக்கு கடல் கோளாறால் மூழ்கடிக்கப்பட்ட நிலத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நிலங்கள் தான் இப்போ இருக்கக்கூடியதுல தமிழர்கள் அதிகமாக சரிந்து வாழக்கூடிய இடம் வந்து ஒன்று இலங்கை, இன்னொன்று இந்திய பெருநிலப்பரப்பு. இந்தியாவிலையும் இங்கிருந்து இமயமலை வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்போ அது வந்து பல்வேறு மொழி கலப்பால அது வந்து ஒவ்வொரு தேசிய இனங்களாக உருவாகி கடைசியில இந்த மூத்த மொழியாகிய தமிழ் மொழியின் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கூடிய இடம் 2 நிலம். ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று தமிழினம். அப்போ இந்த 2 நிலமும் வந்து தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய இடம். நமக்கு 2 கண்கள் போன்றது. இடையில கொஞ்சம் 3 கடல் பரப்பு மட்டும்தான், கொஞ்சம் நீர் தான் நம்மளை ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் வந்து பிரிக்கிறது. வேற எதுவும் பிரிக்கல. ஆனா அந்த நிலம், குறிப்பாக தமிழர்கள் ஆதி காலத்திலே செறிந்து வாழ்ந்து கொண்டிருந்த நிலம் வந்து இலங்கை. அந்த இலங்கையில வந்து நாகர்கள், இயக்கர்கள் அந்த இலங்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏறத்தாழ ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரிசாவிலிருந்து விஜயன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அங்க வந்து குடியேறியிருக்கான். அவன் குடியேறி அவனுடைய வம்சத்தை பெருக்கி அவர்கள் தான் சிங்களர்களா உருவானாங்க அப்படிங்கிறது வரலாறு பேசுது. அப்போ அந்த நிலத்துல அவர்கள் வரும்போது குவேனி அப்படிங்கிற ஒரு மகாராணி ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த மகாராணியை இவர்கள் அந்த அரண்மனையை கைப்பற்றி, கடைசியில் மகாராணியை கொன்று அந்த அரசரை கைப்பற்றி சிங்களர்கள் அந்த இடத்துல தென்னிலங்கை முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் கொண்டு வந்துட்டாங்க. அது நாள்பட பல்வேறு படையெடுப்புகள் வந்து இறுதியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய கைகளில் வந்தது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து சிங்களர்கள் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலப்பரப்பு, தென்னிலங்கை நிலப்பரப்புல அவங்க செறிந்து வாழ்ந்து கொண்டிருந்தனால அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர்கள் செய்த ஒரு பெரும் பிழை கடைசியில் எங்க கொண்டு போய் நடத்துச்சுன்னா, ஒரு இனப்படுகொலை நோக்கி கொண்டு நடத்தியது. அந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களான தமிழர்கள் வந்து கிழக்கிலும் வடக்கிலுமாக தள்ளப்பட்டார்கள். கடைசியில தங்களுடைய பூர்வீக நிலத்திலேயாவது அவர்கள் நிம்மதியாக வாழ்வாங்கன்னு பார்த்தா அங்கேயும் வாழவில்லை. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா 24 ஆயுத குழுக்கள் அங்க வந்து உருவாச்சு. எப்படி உருவாச்சுன்னா, சிங்களர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்களர்கள் தமிழர்களுக்கான காணி அதிகாரமா இருக்கட்டும், அரசு அதிகாரமா இருக்கட்டும், போலீஸ் அதிகாரமா இருக்கட்டும், இது எந்த அதிகாரத்திலுமே தமிழர்கள் வந்து போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவுச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழர்கள் கலந்துருந்து போறாங்க, எங்களுக்கான உரிமை கொடுங்க அப்படின்ட்டு போறாங்க. ஈவன் கல்வி அதிகாரம் கூட கிடையாது. ஒரே வகுப்புல சிங்கள மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் படிக்கும்போது சிங்கள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 35 மதிப்பெண் எடுத்தா வெற்றி, தமிழ் மாணவர்கள் வந்து 60 மதிப்பெண் எடுத்தா வெற்றி. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் தமிழர்கள் வெற்றி பெற்று அறிவாளிகளாக வந்தாங்க. கடைசி வந்து இப்படி ஏராளமான பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, தமிழர்கள் செறிந்து வாழ்ந்த நிலப்பரப்புக்குள்ளாடி சிங்களர்கள் தங்களோட குடியேற்றத்தை கொண்டு நிறுவினாங்க. அதை வந்து தமிழர்களுடைய அந்த செறிவான வாழ்க்கையுள்ள வந்து அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் தமிழர்களுடைய நிலப்பரப்புக்குள்ளாடி சிங்கள புத்த விகாரைகளை கொண்டு வந்து நிறுவினாங்க. ஆங்காக கொண்டு வந்து நிலத்துக்குள்ள புதைச்சி வச்சிருவாங்க. வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி எடுத்து பார்த்தீங்களா, இங்க வந்து பௌத்தர்கள் வாழ்ந்த இடம், அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதுக்கு அனைத்துக்கு எதிராக அந்த இளைஞர்கள் கலந்து போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. போராடி கடைசியில 24 ஆயுத குழுக்கள் உருவாச்சு. ஏன் ஆயுத குழுக்கள் உருவாச்சுன்னா, இந்த தமிழர்களை சிங்கள ராணுவம், ஆயுதமேந்திய ராணுவம் வந்து இரவு நேரங்களில் வந்து கிராமங்களை அபகரிச்சு அங்குள்ள பெண்களை சூறையாடி ஆண்களை சுட்டு கொண்டுட்டு அந்த நிலத்தை கைப்பற்றுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
இதை எதிர்த்து தமிழ் இளைஞர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல முதல் கட்டமா அங்க போராடியது ஈழத்து காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை செல்வா அவர்கள் தலைமையில சாத்வீக போராட்டம், அமைதி வழியிலான போராட்டம், ஆனால் காந்திய வழியிலான போராட்டம் அங்கு ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக நீடித்தது. முதல்ல அமைதி வழியில தான் போராட்டம் 30 ஆண்டுகள். அந்த 30 ஆண்டுகள் அமைதி வழியிலான போராட்டம் நசுக்கப்பட்ட பின்புதான். ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இவர்கள் தமிழர்கள் தரப்பில் இருந்தவங்கள்ட்ட அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க, உங்களோட உரிமைகளை தாரேன், இந்த உங்களோட கோரிக்கை வேணும், அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு தேர்தல் முடிஞ்சவொடனே அந்த உத்தரவாதத்தை கிழிச்சு தூர விட்டுருவாங்க. அந்த உத்தரவாதங்கள் அத்தனையும் காற்றில் பறக்கப்படப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்கள் இவங்களை நம்பி பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் கலந்துருந்தாங்க. அந்த இளைஞர்களை முதலாக கிளர்ந்து போராடி மரணம் விட்டது யாருன்னா, துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சு கொடுத்து மரணம் விட்டது யாருன்னா சிவகுமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர். அப்படிப்பட்ட ஆயுத குழுக்கள்ல தமிழ் புலிகள் அப்படிங்கிற ஒரு ஆயுத குழு உருவாகுது. அதுல 6 பேர். அந்த 6 பேர்ல இளைய வயதுள்ளவர் தான் பிரபாகரன். அவருடைய தொலைநோக்கு ரொம்ப செறிவான தொலைநோக்காக இருந்தது. இந்த நிலத்துக்கு எப்படியாவது ஒரு விடுதலை பெற்றெடுத்தாக வேண்டும், இல்லைன்னா நம்ம மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தொலைநோக்கோட அந்த அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை சேர்த்து ஒரு சரியான பாதையை நோக்கி கொண்டு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டம், அவருடைய போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறுவதற்கு காரணம் சிங்கள இனவரி ஏகாதிபத்திய அரசு ஆயுதங்கள் மூலமாக தமிழர்களை தாக்க ஆரம்பித்ததால் திருப்பி அவர்களை நம்ம மக்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை திருப்பி அடிப்பதற்காகவும் ஆயுதம் உண்டிய வழி அப்படிங்கிறதுக்காக ஆயுத குழுக்களாக அவங்க பரிணமித்து கொண்டு வந்தாங்க. தொடர்ச்சியா இவங்க அகிம்சை வழி போராட்டம் கை கொடுக்காததுனாலதான் இவங்க ஆயுதத்துக்கு, அதுவுமே ஆயுதத்தால் தாக்கப்பட்ட போது வேற வழி இல்லாம திருப்பி வழி இல்லாம அவர்கள் எதிரி என்ன ஆயுதத்தை இருக்கிறானோ அதே ஆயுதத்தை நம்ம பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் ஆயுதத்தை எடுத்து திருப்பி தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தமிழர்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு கவசமாக உருவாக்கப்பட்ட இந்த விடுதலை புலிகள் அமைப்பு ஏறத்தாழ 28-30 ஆண்டுகள் அந்த நிலத்துல காலூன்றி இருந்தது. காலூன்றி இருந்தது மட்டும் இல்ல, அந்த நிலத்தை ஆண்டார்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி உலகத்திலேயே மிகச்சிறந்த அறம் சார்ந்த வாழ்வியலை அந்த நிலத்துல பதிய வச்சாங்க. அந்த பதிய வச்ச அவர்களை உலகமே வியந்து பார்த்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா போரியல்லையும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களா இருந்தாங்க. அங்க அனைத்து துறைகளும் இருந்தது. கல்வித்துறை இருந்தது, நீதித்துறை இருந்தது, நிதித்துறை இருந்தது, வங்கிகள் இருந்தன, பல்கலைக்கழகங்கள் இருந்தன, கல்லூரிகள் இருந்தன, பள்ளிக்கூடங்கள் இருந்தன. அதே மாதிரி நிதி நிர்வாகம் சிறப்பாக காணப்பட்டது, அரசின் நிர்வாகம் மிகச் சிறப்பாக காணப்பட்டது. அதே போல போரியல் வல்லுநர்கள் நிறைய பேர் அங்கிருந்து உருவானாங்க. அடிப்படை சாதாரண மக்களை மிகச்சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றினாங்க. அதான் யுனெஸ்கோ ஒரு வாட்டி 2006 நினைக்கிறேன் அந்த காலகட்டங்கள்ல சொல்றாங்க, உலகத்திலே அதி புத்திசாலிகளாக இருந்து கொண்டிருந்தவர்கள் யூதர்கள், அவர்களையும் தாண்டி கொண்டு தற்போது ஈழத்தமிழர்கள் போகிறார்கள் அப்படின்ட்டு. உலகத்தில் அதிபுத்திசாலி இருந்த யூதர்களே சாதாரண ஆட்களுக்கு 28 பேருக்கு சமம் ஒரு யூதன். அதை மீறி கொண்டு போறான்னா இவன் 30-31 சாதாரண ஆட்களுக்கு சமமான ஒரு ஈழத்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டாரு. அப்ப இப்படி மிகச்சிறந்தவங்களாக இவர்களை உருவாக்கி வரும்போது இவர்கள் மற்றவங்களுக்கு கண் உறுத்தலாக மாறு. அப்ப இவங்களை எப்படியாவது அழிச்சாகும் அப்படின்ட்டு 21 நாடுகள் துணையோட நம்முடைய ஈழ பெருநிலத்தரை அழித்தாங்க. அது 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மே 18 அன்று மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டு விட்டோ, இதோட போர் முடிவுற்றது என்று சிங்கள ஏகாதிபத்திய அரசு கொக்கரித்த நாள் தான் இந்த மே 18. இந்த மே 18ல தலைவர் பிரபாகரன் அவர்களை ஒழித்து விட்டோம் என்று சொல்வதற்கு முழுக்க காரணமாக இருந்தது இந்திய அரசின், இந்திய பெருநிலப்பரப்பின் அப்போது இருந்த அதிகாரபீடமான காங்கிரஸ் அரசு, சோனியா காந்தி தலைமையிலான அரசு. இந்த சோனியா காந்தி, மன்மோகன் சிங் தலைமையிலான இந்த அரசு தான் அவர்களை கொல்வதற்கு, ஈழத்தமிழர்களை கொல்வதற்கு ஆயுத உதவி முதல், பொருளாதார உதவி முதல், ரேடார் உதவி முதல், அத்தனை ராணுவ உதவி முதல் அத்தனை உதவிகளை செய்து, பெரும்பாலான உதவிகள் இவர்கள் தான் செய்து அந்த போரை. தமிழ்நாடு அரசு ஏன் இதை தட்டி கேட்கலாம்? தமிழ்நாடு அரசுல அப்போ இருந்தது யாருன்னா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசு, திமுக அரசு அப்ப இருந்து கொண்டிருந்தது. அப்போ திமுக அரசு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படிங்கிற ஒரு வழக்கில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தது. அப்போ அந்த ஊழல் இருந்து இவர்களை காப்பாற்றுவதற்காக இவர் எங்க போயிருந்தாருன்னா சோனியா காந்தி காலில் போய் விழுந்தாரு, காங்கிரஸ் காலில் போய் விழுந்தாரு. இவர் ஊழலிருந்து தப்பிப்பதற்காக ஈழத்தமிழர்களை பலி கொடுத்தார் அப்படிங்கிறதான் வரலாறு. அதுல கடைசி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு உண்ணான் நோன்பு இருந்தாரு. காலையில 8 மணி காலை உணவு முடிச்சிட்டு மதிய உணவு ஒரு 12-1 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவாங்க அப்படிதானே, அந்த மதிய உணவுக்கு முன்பாக வீட்டுக்கு வந்துட்டாரு. போர் முடிஞ்சிச்சு. அப்போது இந்த ஜனாதிபதியான பிரணாப் முகர்ஜி அவர்கள் போர் நின்று விட்டது என்று அறிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் உண்ணாவிரத்திலிருந்து வெளிவந்துட்டார். அப்போ அங்குள்ள ஈழத்தமிழர்கள் வானொலி மூலமாக பங்கரில் இருந்து, அந்த போர் உக்கிரமா நடந்து கொண்டிருந்த காலகட்டம், பங்கருக்கு உள்ள இருந்து கொண்டிருந்த மக்கள் அந்த வானொலி மூலமாக இந்த செய்தியை கேள்விட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போர் நின்று விட்டது என்று சொல்லிவிட்டார், எனவே எல்லாரும் பங்கரில் இருந்து வெளிவாங்க,
பதுங்குக்குழியிலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க அத்தனை பேர் பீரங்கி ஷெல்களால் அடித்து கொண்டார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய ஒரே ஒரு நாளில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள். ஆனா அரசு அறிவித்தது 18,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பகுதியில் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல போருடைய விதிமுறை என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள் மேல குண்டு வீசக்கூடாது, மருத்துவமனைகள் மேல குண்டு வீசக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் மேல குண்டு வீசக்கூடாது, வயது முதியோர்கள் மேல குண்டு வீசக்கூடாது, குழந்தைகள் மேல குண்டு வீசக்கூடாது, கர்ப்பிணிகள் மேல குண்டு வீசக்கூடாது. இது உலகத்துல வகுத்து வச்சிருக்கக்கூடிய போரியல் விதி. அந்த விதிகள் அத்தனையும் மீறி தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் குண்டு வீசி கொண்டாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா? நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயா ஒரு பகுதிகளை ஒதுக்குறாங்க. இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல நாங்க குண்டு வீச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அறிவிச்சாங்க. அப்போ திருவண்ணாமலை பகுதியில் அறிவிச்சாங்க, நெடுந்தீவு பகுதியில் அறிவிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு பகுதியில அறிவிச்சு கடைசியில அறிவிச்ச பகுதி முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலையும் நோ ஃபயர் ஜோன் அப்படிங்கிற இடத்த அறிவிச்சாங்க. அப்போ மக்கள் பெரும்பாலான மக்கள் அந்த இடத்துல தஞ்சம் புகுந்தாங்க. அந்த இடத்துல வச்சு ஒட்டுமொத்தமாக கொண்டு ஒழிக்கப்பட்டார்கள் தமிழர்கள். பிஞ்சுரோ போர் அத்தனை மக்களையும் ஒரே நாளில் குண்டு வீசி, அதை பாஸ்பரஸ் குண்டு வீசி இன்னைக்கு ஒரு தமிழர்கள் அங்கே இந்த இடத்துல உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு பிணக்குயிர்களாக மாற்றிய நாள் தான் அந்த மே 18. அந்த மே 18 நாள் சிங்கள ஏகாதிபத்தியமாக இருக்கட்டும், இந்திய ஏகாதிபத்தியமாக இருக்கட்டும், இவர்கள் அதுமாரி உலகத்தில் 21 நாடுகள் சேர்ந்து தமிழர்களை கொண்டு குவித்தார்கள். அந்த தமிழர்களை கொண்டு குவித்த நாளில தமிழர்கள் இனி வீழ்ந்தார்கள், இனி எழவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எக்காலப்பட்ட நேரத்துல நாம அதே நாளை இன வீழ்ச்சிக்கான நாள் இல்ல, நாம் வீழ்ந்த நாள் இல்ல, அதுதான் இன எழுச்சிக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதம் மிச்சம் வைத்ததை அறிவாயுதம் வென்று பிடிக்கும் அப்படின்ட்டு ஒற்றை மனிதனாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இந்த தமிழர்கள் சிறைந்து வாழக்கூடிய தமிழ் நிலத்துக்குள்ளாடி அதே அங்க வீழ்த்தப்பட்ட அதே புலிக்கொடியை இங்க ஏந்தி பிடித்து அந்த நாளை இன எழுச்சி நாள் அப்படின்னு அறிவிச்சு ஒவ்வொரு ஆண்டும் மே 18 அன்று இன எழுச்சி நாளை நாம அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்ம வீழ்ந்ததுக்கான நாள் இல்ல, எழுந்ததுக்கான நாள். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 27,000 மாவீரர்களுடைய கல்லறைகள் அங்க இருந்திருக்கு. 27,000 வீரர்கள் இந்த விடுதலைக்காக மாண்ட லட்சக்கணக்கான மக்கள். குறிப்பாக ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் 1.25 லட்சம் 1,82,200 மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா உண்மையிலே இந்த விடுதலை போராட்டத்துக்காக கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டி போகிறது. 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பொதுமக்களும் விடுதலை போராளிகளுமாக அந்த இடத்தில் கொண்டொழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய நாளாகவும், அதே போல அந்த நாள் தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கான நாள் அல்ல, எழுச்சிக்கான நாள் அப்படி என்று நாம அத்தனை பேர் ஒன்று கூடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக, நாம் உறுதியேற்கக்கூடிய நாளாக, இந்த வீழ்த்தப்பட்ட நமது இனத்தின் அந்த விடுதலை கனவை அரசியலால் வென்று முடிப்பதற்கான நாளாக உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாக தான் நம்ம அதை பார்க்கிறோம். இந்த தேர்தல் முடிவு வெற்றிய தோல்வி அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம இனத்துக்கான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக அந்த நாளை கருத்தில் கொண்டு அந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை இன எழுச்சி நாளாக நாம் அனுசரிக்கிறோம். அந்த நாள் தான் நம்ம எல்லாரையும் அழைப்பு விடுக்கிறோம். சென்னைக்கு நம்ம போவோம். செங்கல்பட்டு. இது தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற எல்லா கட்சிகளுமே தமிழர்களுக்கான கட்சிகள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. இந்த நிலையில நாம் தமிழ் கட்சி மட்டும், அதிகாரத்தை கைப்பற்றாத நாம் தமிழ் கட்சி மட்டும் தொடர்ச்சியா இன எழுச்சி மாநாடு நடத்திட்டே இருக்குங்க. ஆனா தமிழர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்க கொல்லப்பட்டாலும் தமிழர்களுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஏன் மற்ற எந்த கட்சிகளுமே குரல் கொடுக்காம இருக்காங்க? மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத அக்கறை அப்படியே நாம் தமிழ் கட்சி? பெரும்பாலான கட்சிகள் இதுல குரல் கொடுப்பது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தலைமைகள் யாரும் தமிழர்களே அல்ல. இந்த இனப்படுகொலை செய்யப்படும் போது அந்த தலைமைகள் அத்தனையுமே இனப்படுகொலையாளர்களுக்கு கூட்டணியில் இருந்தாங்க. எனவே அவங்க சொல்வதற்கான தார்மீக உரிமையோ தார்மீக தகுதியோ அவர்கள் இழந்து விட்டார்கள். அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி அதுக்கு பிறகு இனப்படுகொலைக்கு அப்புறம் பிரசவிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ இனிமேல் இது போல ஒரு இனப்படுகொலை இந்த மண்ணில் நடக்கக்கூடாது என்பதற்காக தமிழர்கள் அத்தைவிட ஒன்று சேர்ந்து நமக்கான ஒரு சிறந்த அரசு அமைப்பு என்றுதான் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதே காலகட்டத்துல சிறு அமைப்புகள் அங்கங்கே அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வலுவான ஒரு கட்சியாட்டு தமிழ்நாட்டில் ஒரு 3வது அரசியல் கட்சியாட்டு வலுப்பெற்று வந்த கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அனைத்து ஆண்டுகளிலும் தவறாமல் இந்த நிகழ்வை முன்னெடுத்து கொண்டு மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி, கொல்லப்பட்ட போராளிகளுக்கும் கொல்லப்பட்ட மக்களுக்கும் வணக்கம் செலுத்தி, நம்மளுடைய இனத்தின் வீழ்ச்சி அல்ல இது எழுச்சி என்று பிரகடனம் செய்து அடுத்த கட்டமாக இதை நகர்த்தி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள், அதே போல
அங்கு கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், அங்கு பறிக்கப்பட்ட நமது நிலத்தில் மீண்டும் நமது ஈழத்து சொந்தங்கள் அதே நிலத்தில் அவருடைய பூர்வீக நிலத்தில் வாழ்வதற்கான ஏற்பாடுகள், எந்த விடுதலை நோக்கத்திற்காக அந்த மக்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்களோ அதே நோக்கம் வீழ்ந்து விடக்கூடாது, அதே நோக்கம் அழிந்து விடக்கூடாது, அதே நோக்கத்தை மீண்டும் மறுபடி கட்டமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலத்தில் வாழ்வதற்காக சுதந்திர தமிழிலுமே, சுதந்திர சோசியலிச தமிழிலுமே ஒரே தீர்வு என்கிற பிரகடனத்தை அறிவித்து நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதி மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவில் அதை கொண்டு வந்து அதை பிரகடனப்படுத்தி அந்த திட்டத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது என்றால் தமிழீழம் நமக்கு கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். தமிழீழத்துல உலகெங்கிலும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதிரிகளாக பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நாம் தமிழர் அரசு வந்த உடனே அங்க தமிழீழ அரசும் வரும். வந்தா அவர்கள் அத்தனை பேர் அந்த அவருடைய பூர்வீக நிலத்தில் திரும்பவும் வந்து குடியேறி மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதற்கான ஏற்பாடுகள் உறுதியாக நாம் தமிழர் அரசு செய்து முடியும். இப்ப இறுதியா நம்முடைய மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மே 18 இணை எழுச்சிய நாளுக்கு அனைத்து உறவுகளும் தவறாமல் வருகை தர வேண்டும். தமிழர்கள் வீழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல, எழுவதற்காக பிறந்தவர்கள். நாம் ஈழத்தில் வீழ்த்தப்பட்டோம், ஆனால் தமிழகத்தில் நாம் அனைவரையும் எழுந்து நின்றோம் என்கிற வரலாறு தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து அனைத்து உறவுகளும் தமிழர் என்கிற உணர்வுள்ள ஒவ்வொருவரும் தவறாமல் ஒன்று கூட வேண்டிய இடம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இணை எழுச்சி மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.